வணக்கம் தமிழ் டிஜிட்டல் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ரொம்ப லேஸு. நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது நினைக்கிற உங்களுக்கும் இருக்கும். முதல்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க. அப்புறம் தான் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் மேலே ஒரு லிங்க் ஒன்றும் இல்லை. ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளீட் வேறையாக போகும். அது உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது. சரியா? இப்போ நம்ம பார்ப்போம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு முதல்ல நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும் மேலே. இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். அதில் இருக்குது கனெக்ட் அண்ட் ஷேர் பேஜ், கனெக்ட் அண்ட் ஷேர் வித் கஸ்டமர் ஃபேன்ஸ் பேஜ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கிரியேட் அ பேஜ்னு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். சரிங்களா? நீங்கள் உங்கள் பேஜ் விட்டு பேரை கொடுங்க. நம்ம இந்த சாம்பிள் பேஜ்னால போடுவோம், தமிழ் நொமேட் போடுவோம். கேட்டகரி நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நியூஸ் சைட்டா, இல்லாட்டி ஒரு பிளாகா, இல்லாட்டி ஒரு வீடியோ சைட்டா, ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரி இருக்கும், இல்லாட்டி உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம நியூஸ்ன்னு டைப் பண்ணுவோம். அதில் நியூஸ் அண்ட் மீடியா வெப்சைட் ஒன்று வருது, அதை சூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அந்த வெப்சைட் என்னத்தை பற்றி, about news and information. நீங்கள் தமிழையும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இந்த டியூட்டருக்கு லேசாக நான் இங்கிலீஷை டைப் பண்ணிட்டேன். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் கிரியேட் பேஜ் டைப் பண்ணக்கும் இங்கே பாருங்கள் வந்திருக்கேன், தமிழ் நொமேட் நியூஸ் அண்ட் வெப்சைட். ரைட், இப்போ பாருங்கள் தமிழ் நொமேட் வாஸ் கிரியேட்டட். அப்புறம் அடுத்த ஸ்டெப் தான் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் உங்கள் கவர் பேஜ் ஆட் பண்ணணும். இந்த ட்விட்டரில் முக்கியமான செக்ஷன் அது. நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஆனால் அதோட சரியான கவர் ஃபோட்டோ, சைஸ் பண்ணி எடுக்கிற கவர் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் பிக்சர், அப்படின்னா உங்கள் லோகோ அந்த பேஜுக்கு எப்படி போடுறோன்னு நம்ம பார்ப்போம். ரைட், ரொம்ப ஈஸி. ஒரு வெப்சைட் இருக்குது canva.comனு சொல்லி. ரைட், canva.com. நம்ம லிங்க்கில் போங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க்கை. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய சேனல் தமிழ் டிஜிட்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு தான் வருவேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேன்வாக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு க்ரியேட் டிசைன் கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராப் டவுன் மெனு வரும். அங்கே நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கவர்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அதை சூஸ் பண்ணோன்னு இன்னொரு டேப்பில் அந்த கவர் சைஸோட அது ஃபிக்ஸ்ட் டிஃபால்ட் சைஸ், இந்த சைஸ் தான் அவங்க இந்த ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள சைஸ் டிஃபால்ட் கவர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேன்வாவில் 2 வகையான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரீ அக்கௌண்ட், இன்னொன்று ப்ரீமியம் அக்கௌண்ட். நான் பார்க்கிறது ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட். அதில் நீங்கள் எடுக்கிற டெம்ப்ளேட்ஸ், எல்லா டெம்ப்ளேட்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரீ, லைசன்ஸ் இமேஜஸ் தான் எல்லாம். நீங்கள் ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா எல்லா இமேஜஸும் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸும் ஃப்ரீயாக வராது. சிலதுங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக பே பண்ண வரும். அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு பேட் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். நிறைய வேலை பண்ணிக்கலாம் நீங்கள் canva.com பார்த்து. இப்போ நான் பார்ப்போம் ஃபேஸ்புக். இதெல்லாம் ஃபேஸ்புக் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாம்பிள்னால ஜஸ்ட் நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அடிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள், கிளிக் பண்ணியாச்சு, நீங்கள் டைப் பண்ணியாச்சு தமிழ் நொமேட். ரைட், வேணால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கன்னு சென்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் ஸ்பேஸிங் அப்படி கூட்டிக்கலாம். லெட்டர் ஸ்பேஸிங் செஞ்சீங்கன்னா அப்படி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய உங்களுக்கு ஃபேசிலிட்டி. அப்படி கிளிக் அந்த பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். டிசைனை வேங்கிற டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இருக்க டெம்ப்ளேட்டை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் கவராக க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப லேஸு. அதுக்கப்புறம் த டெம்ப்ளேட் இஸ் டன். நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸும் வரும். வேணால் யூ கேன் டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் டிஜிட்டல்னு டைப் பண்ணோம்னா வரும். நிறைய இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எலிமெண்ட்டை நீங்கள் போடணும் வைங்களேன்,
கிளிக் பண்ணி எலிமெண்ட்டுக்கு ட்ராப் ஆகும். அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி சின்னதாக்கி இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணியும் ரைட் தமிழ் நோமேடுங்கிற கவர் பேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்க. வேறு என்ன வேணாலும் டெக்ஸ்ட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். மேலே கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குங்கன்னா கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இங்கே வரும் டெக்ஸ்ட் பட்டன். அப்போ நீங்கள் அதை என்லார்ஜ் பண்ணி டைப் பண்ண அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் வேங்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் போடுவோம், ட்ரெண்டிங் நியூஸ்ன்னு சொல்லி போட்டாச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபாண்ட் ஏதாவது உங்கள் வேண்டிய ஃபோன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அந்த ஃபாண்ட் உள்ள பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், வேணா அந்த ஃபோன் கலரை மாற்றணும்னா இங்கே வாங்க, வேண்டிய கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. மேட்சிங் திஸ் கலர், ஓகே. அதை சும்மா கிளிக் பண்ணக்குள்ள அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும், இந்த கலரை மேட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபேஸ்புக் பேஜ்க்காக செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டவுன்லோட் போயிட்டு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது, பிஎன்ஜி, ஜேபேக். நீ பிஎன்ஜி கொடுங்க, பிஎன்ஜி கொடுத்தா நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டும் டவுன்லோட் பண்ணலாம். வேணா இல்லாட்டி நீங்கள் நார்மல் இது இருக்க மாதிரியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகி சேவ் ஆகும். உங்கள் டவுன்லோட்ஸில் மை கம்ப்யூட்டர் டவுன்லோட்ஸில் சேவ் ஆகும். ஓகே, சேவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் திருப்பி இங்கே போங்க, ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு ஏன்னா ஆட் கவர் ஃபோட்டோ இப்போ சேவ் பண்ணிட்டு தானே, சேவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேவ் ஆகிருக்கோ எது போகும். இப்போ நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன், தமிழ் நோமேட். கிளிக் பண்ணுங்கள், ஓகே. செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகணும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதை நீங்கள் எப்படி அதை வேணும்னு நீங்கள் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் கவர் ஃபோட்டோ டெஸ்க்டாப் ப்ரிவ்யூ, மொபைல் ப்ரிவ்யூ ரெண்டும் இருக்குது. மொபைல் ப்ரிவ்யூ அப்படின்னா மொபைல் ப்ரிவ்யூ காட்டும் எப்படி இருக்கணும், அப்படி தான் மொபைல் ப்ரிவ்யூ இருக்கும். க்ளோஸ் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், எந்த மாதிரி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண அது உங்கள் விருப்பம். ஃபேஸ்புக் மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்ட் பட்டனில் நீங்கள் சென்ட் மெசேஜ் ஆப்ஷனும் போட்டுக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லோகோ. அது ரொம்ப லேஸு. அதுவும் இந்த கேன்வா ஓக்குள்ள லோகோ ஆப்ஷன் ஒன்று இருக்காங்க. நீங்கள் இந்த கேன்வா முதல்ல ஃபேஸ்புக் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி லோகோ சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிஃபால்ட் லோகோஸ் இருக்கும். இந்த டியூட்டோரியலுக்காக நான் டிஃபால்ட் லோகோ சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இல்லை நீங்கள் கஸ்டமாக டிசைன் பண்ணலாம். இந்த 500x500 பிக்சல்ஸ் அந்த சைஸ் இங்கே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லோகோ சூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் லோகோ சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வேணும் ஃபாண்ட் வேணால் ஃபாண்ட்டை மாற்றிக்கொண்டு ஃபாண்ட் சைஸையும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் டைப் பண்ணுங்கள். அது எடிட் பண்ணிவிட்டு லோகோ தமிழ் நோமேட் வேங்கிற டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு லோகோ ரொம்ப பெருசாக்காதீங்க. அப்படி என்றால் இந்த ஃபுல் வித்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் அதை ஒரு சென்டரில் மாதிரி வச்சிங்கன்னா கணக்காக அதை ஃபேஸ்புக் அந்த இந்த ஏரியா இந்த உள்ளுக்குள்ளே பாக்ஸ் மட்டும் கணக்காக க்ராப் பண்ணி எடுக்கும். டவுன்லோட் அதே மாதிரி தான் பிஎன்ஜி லோகோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக் போயிட்டு இந்த ஃபோட்டோ சைனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் எடிட் ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ எடிட் ப்ரொஃபைல் பிக்சர் போயிட்டு நீங்கள் அப்லோட் ஃபோட்டோ பண்ணிங்கன்னா இங்கே நம்ம க்ரியேட் பண்ண லோகோ இருக்குது, அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா லோகோ செலக்ட் ஆகும். இங்கே சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேண்டிய மாதிரி. அப்புறம் சேவ். ஸோ ரைட், என்னை பார்த்தீங்கன்னா இப்போ
இந்த ஃபேஸ்புக் பேஜ் கவர் நம்ம போட்டோம், லோகோ போட்டோம். இப்போ கிரியேட் யூசர் நேம் தான் அடுத்தது. கிரியேட் யூசர் நேம் வந்து நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் நிறைய நேம்ஸ் சில பேர் செலக்ட் ஆகிருக்கும், சில பேர் சூஸ் ஆகிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் நோமேட் அவைலபிள். ஸோ அதனால் கிரியேட் யூசர் நேம் அடித்தா ரைட். சில நேரத்துக்கு அந்த ஒரு 4-5 போஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் அவங்க கிரியேட் யூசர் நேம் ஆப்ஷனை அவைலபிள் ஆகும். அது வரைக்கும் பண்ணி புது பேஜ்னால உடனே அவங்க யூசர் நேம் மாற்றுறதுக்கு அந்த ஆப்ஷன் வராது. 5 to 13 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் வேறு ஸ்டெப்ஸை சிம்பிள். நீங்கள் வந்து லேசான விஷயம் தான். இங்கே வந்து நீங்கள் வெப்சைட் ஆட் பண்ணுங்கள், லொக்கேஷன், உங்கள் ஹவர்ஸ், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் கனெக்ஷன், அப்புறம் உங்கள் ஆட் பட்டன், கான்டாக்ட் பட்டன், ஏதாவது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் இன்வைட் பண்ணக்குள்ள அதுக்கப்புறம் உங்கள் பேஜ் எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆகணும்னு உங்கள் பேஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் பேஜ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து ஒரு 4-5 போஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண தான் இருக்குது. ஸோ ரொம்ப லேஸான விஷயம். உங்கள் பேஜ் ஐடென்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி டன் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். ஒரு 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கோம். அப்புறம் வெப்சைட் அதே ஆட் வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போடுவோம் www.tamilnomad.site. ஓகே, ஆட்டோ சேவ், 1 ஸ்டெப் அங்கே முடிஞ்சு வெப்சைட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கே உங்கள் அட்ரஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் அட்ரஸ் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஜஃப்னான்னு போடுவோம், ஜஃப்னா ஸ்ரீலங்கா போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும், ஆட் ஆயிரும். பிஸ்னஸ் ஹவர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ்னால ஆல்வேஸ் ஓப்பன் போடலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸாக இருந்தால் உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 to 5 எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு ஃபோன் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் போடுவோம், சும்மா ஒரு நம்பர் போட்டு விடுவோம். நம்பர் வந்துச்சு, ஓகே, அதுவும் சேவ். அதுக்கப்புறம் வெப்சைட், லொக்கேஷன், ஃபோன் நம்பர், ஆட் பட்டன், ஆக்ஷன் பட்டன். அப்படின்னா இந்த பேஜுக்கு யாராவது வந்தால் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கா, இல்லாட்டி நீங்கள் சென்ட் மெசேஜ் ஆப்ஷனை கொடுக்கலாம். வெப்சைட் போகிறது நம்ம கிளிக் பண்ணோம்னா வெப்சைட்டுக்கு இல்லை, சென்ட் மெசேஜ் செக் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதை சேவ் இந்த ஒரு கொஷின் வேங்கிற கொஷின் நீங்கள் டைப் பண்ணி வச்சிங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது இன்கொயரி கொடுக்கக்குள்ள இந்த கொஷின் வந்து பாப்பப் ஆகும், ஆட்டோமேட்டட் ஆன்சர் வரும். சேவ். எல்லா 2 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் என்ன அதை பார்ப்போம். மிஸ் பண்ணிட்டோமே. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப் டு 10 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். எல்லாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறேன். ஸோ அப் டு 10 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிவிட்டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஒரு 10 பேர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி சென்ட் இன்வைட்ஸ். சரி, அதில் அவங்க இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணணுங்கிற அந்த 10 பேர் சூஸ் பண்ணால் 12 people சூஸ் பண்ணியிருக்கோம் போல். அவங்க எல்லாம் எல்லாம் பேர் வருவாங்க. ஒன்லி 1 ஸ்டெப் லெஃப்ட், இன்ட்ரடியூஸ் யுவர் பேஜ். அதுவும் சரி, டன், அது முடிச்சிட்டோம். ஸோ அதனால் உங்கள் பேஜ் வந்து இப்போ செட்டப் வந்து கம்ப்ளீட். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் பேஜ் லோட் ஆகுது. 12 steps, 1 to go. Establish your page identity. Connect WhatsApp. This test not applied to my page. Then we have 13 of 13 steps completed. எல்லாம் முடிஞ்சிருச்சு. We have completed the page. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் செட்டிங் போய்ட்டு எடிட் பேஜ் இன்ஃபோ போனால் பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம், யூசர் நேம், வெப்சைட்டை கொடுத்துக்கலாம், நம்பர்ஸ் எல்லா நம்மளால் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பேஜ் எடிட்டிங் எல்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் போட்டால் வேறு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆல்டர் பண்ண தேவையில்லை. பேஜ் பப்ளிஷ்னு வரும். anyone can publish on this page or the basic settings, default settings. நீங்கள் வேணுன்னா அதை மாற்றிக்கொள்ளலாம் போய்ட்டு. ஸோ
ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. வெப்சைட் பேஜை, ஒரு ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எப்படி பண்ணுற ஒரு பேசிக் ஐடியா இதுதான். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஸோ சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு canva.com அந்த டிசைனிங் டூலுட்டு லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டு வருவேன். ஸோ எல்லாத்தையும் எடுகேட் பண்ணுறதுக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.